இன்றைக்கி நம்ம சாக்கோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹெல்த்தியான மில்லட்டில் அதுவும் ராகியில் எப்படி சாக்கோஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்துலாம் வாங்க. ராகி மாவு நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுட்ரு 15 கிராம் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பட்ரு வந்து ஒரு 45 கிராமு. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ஜலிச்சு ஒரு 2 வாட்டிக்கா நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சிடலாம். இது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 80 கிராம் நான் பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஹனி வந்து 80 கிராம் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா குவான்டிட்டி அதிகமாக ஆக்கிறதுனா ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா ஒரு 100 கிராம் கூட எடுத்துக்கலாம். நல்லா பட்டரையும் ஹனியும் நல்லா ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கேஷ்யூவும் பாதாமும் சீட்ஸ்லாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி ஒரு 10 கிராம் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சீட்ஸோ இல்லை பாதாம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து ஏலக்காய் சீட்ஸும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மொத்தமாக போட்டு ஒரு பால் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டர் தடவின ட்ரேயிலேயே நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா மெலிசாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பாக கூட கட் பண்ணி வச்சு கூட நீங்கள் அவன்லேயோ இல்லை ஓடிஜிலேயோ எதில் வேணால் வச்சு பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ட்ரேலேயும் வச்சு அப்படியே நல்லா திரட்டிட்டு அதில் நான் கட்டமாக ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி அந்த ஓடிஜியில் வந்து ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு இது நீங்கள் ராகி எடுக்கிறீங்கன்னா நல்லா ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். அந்த ராகியை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கினிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக அது அப்படியும் பண்ணலைன்னா நல்லா ஜலிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் ஷால் மாதிரி இருக்க மெலிசான துணியில் வந்து நீங்கள் அதை போட்டு நல்லா ஜலிச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அதில் இருக்க திப்பிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சாஃப்டாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க கிட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு தரலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.